புதுநலம் விரும்பி நேயர் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ESP பேசுகிறேன். நம்ம இப்போ எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, கன்னியாகுமரியில் இருக்க கிளாஸ் பிரிட்ஜ் மேலே தாங்க இருக்கோம். நம்ம கன்னியாகுமரி இப்போ கடந்த மாதம் போயிருந்தோம். ஆகஸ்ட் 15ஆம் தேதி சுதந்திர தின லீவோட தொடர்ந்து லீவில் அப்போ நம்ம போயிருந்தோம். அப்போ கன்னியாகுமரியில் இந்த கிளாஸ் பிரிட்ஜ் நாங்கள் போயிருந்தோம். அப்போ லைட்டாக மழையோட இருந்ததுனால ஃபாக் மாதிரி ஃபார்ம் ஆயிருந்ததுனால போய் இறங்கினோடனே பார்த்தா கண்ணாடி பாலத்தில் ஒன்றுமே தெரியல. அப்படியே போக போக என்னாச்சு இவ்வளோ வேஸ்ட் பண்ணிட்டோமே அப்படின்னு நினச்சிருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சதுக்கப்புறம் சன்லைட் வந்ததுக்கப்புறம் தான் கீழே அந்த அலையெல்லாம் அடிக்கிறத பார்க்க முடிஞ்சிச்சு. இது இந்தியாவிலே முதல் கண்ணாடி பாலம் இங்கே தான் அமைஞ்சிருக்கு. எப்போன்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 30ஆம் தேதி 2024 போன வருஷம் தான் திறந்திருக்காங்க. இந்தியாவிலே இது ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிரிட்ஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. கடலுக்கு நடுவில் அமைக்கப்பட்ட கிளாஸ் பிரிட்ஜ். அந்த இது பாருங்கள், உங்களுக்கு இத்தனை நாள் கடல் அலை நம்ம காலில் தான் உரசிருக்கும். ஆனால் நமக்கு காலுக்கு கீழே கடல் அலையை அடைக்கிறத என்னால் பார்த்து அப்படியே ஃபீல் பண்ணி என்ஜாய் பண்ண முடிஞ்சிச்சு. நீங்களும் இங்கே பார்த்துருப்பீங்க. நீங்கள் உங்களுக்கு டைம் கிடச்சதுன்னா கன்னியாகுமரி போயிட்டு விசிட் பண்ணிவிட்டு இந்த பிளேஸ் எல்லாம் விசிட் பண்ணிவிட்டு வாங்க. ஏன்னா மறக்க முடியாத அனுபவங்கள் தான் லைஃப்பில் நிறைய நம்ம சம்பாதிக்கிறோம், என்ன வேணாலும் பண்ணுறோம். ஆனால் மறக்க முடியாத அனுபவங்களை கிரியேட் பண்ணுறது தான் நம்மளோட லைஃபு. இந்த கண்ணாடி பாலம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கன்னியாகுமரியில் விவேகானந்தர் நினைவு மண்டபத்திற்கும் திருவள்ளுவர் சிலருக்கும் இடையில் அமைஞ்சிருக்கு. அந்த இடைப்பட்ட தூரத்தை கடக்கிறதுக்கு இந்த கண்ணாடி பாலம் பயன்படுத்தப்படுது. இந்த கண்ணாடி பாலத்தோட நீளம்னு பார்த்தீங்கன்னா 77 மீட்டர், அகலம்னு பார்த்தீங்கன்னா 10 மீட்டர். நம்ம கன்னியாகுமரிக்கு தொடர் விடுமுறை நாளில் சென்றதுனால பயங்கரமாக கூட்டம் இருந்தது. இந்த பாலத்துக்கு நம்ம போகணும்னா போட் ஏறி தான் போகணும். அந்த போட்டை ஆன்லைன் புக் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனல்லேயே வீடியோ இருக்குது. அந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் ஆன்லைன் புக் பண்ணிட்டு கூட போகலாம், நீங்கள் எப்போ போகிறீங்களோ அப்படின்னு. அதனால் நாங்கள் ஃப்ரீயாக போய் அந்த கூட்ட நெரிசலில் நிற்காமல் நாங்கள் போயிட்டு ஃப்ரீயாக போய் பார்க்க முடிஞ்சிச்சு. இங்கே பாருங்கள், கடல் அலைகள்லாம் எப்படி அடிச்சுக்கிட்டு இருக்கு கீழே அப்படின்னு கண்ணாடி பாலத்தில் மூலியமாக பார்த்துக்கிட்டு இருக்க முடியுது. நம்ம போட்டில் வந்துட்டு இருக்கும் போதே விவேகானந்தர் மண்டபம், திருவள்ளுவர் சிலையோட வியூவை எடுத்திருக்கேன். இப்போ பார்க்கலாம். நீங்கள் பாருங்கள், இந்த வியூ போட் ஏறுறதுக்கு முன்னாடி எடுக்கப்பட்டது. அந்த வீடியோவில் எடுத்திருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் புதுநலம் விரும்பி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.